சென்னைக்கு தென்கிழக்கே 510 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பரவலாக மழை பெய்யும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். டிட்வா புயல் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தின் அநேக பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காரைக்கால், பாண்டிச்சேரி என உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் இந்த புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பேரிடர் மீட்புத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் முழு வீச்சில் இந்த மழையை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. மற்றொரு புறம் நாளை சனிக்கிழமை என்பதால் நாளைக்கு தினம் எந்த பள்ளிகளும் செயல்படக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கின்றது. அதன்படி 2025-26 கல்வியாண்டில் அந்த நாட்காட்டியின்படி நாளை 29 மற்றும் 30 நவம்பர் இந்த 2 தேதிகள் விடுமுறை என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் சில பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு ஏதும் பொதுத் தேர்வுக்கு தயாராகக்கூடிய சிறப்பு வகுப்புகள் நடைபெறும் பட்சத்தில் அந்த வகுப்புகளை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்கின்றது. அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் முழுமையாக செயல்படக்கூடாது என்றும் மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் வராத வகையில் எந்த ஒரு புகாருக்கும் இடமளிக்காத வகையில் இந்த உத்தரவை செயல்படுத்த பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலமாக அந்தந்த சம்பந்தப்பட்ட பள்ளியுடைய முதல்வர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை கொடுக்க ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி நாளைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டால் கூட பல இடங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கும். அந்த வகுப்புகளும் நடத்தக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. மீறி நடத்தக்கூடிய பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.